கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு அந்த காலத்தில் வந்து தேவர்களும் முனிவர்களும் வந்து அந்த சக்கரங்களை எல்லாம் எழுப்பி தியானம் பண்ணி எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலன்ட்டு இந்த கும்மி. அதாவது நம்முடைய சகசிரார சக்கரத்தை வந்து எழுப்பி அந்த குண்டலினியை எழுப்பி அந்த ஞானத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாடி நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஞானத்தை அடையக்கூடிய இதை செய்யக்கூடியது வந்து இந்த பூமி. அதனால தான் வந்து அந்த சுவாமி வரதுங்கிறது வந்து யார் வந்து அதை ரொம்ப தீர்க்கமாக அதை கவனிக்கிறாங்களோ அவங்களுடைய உடம்புல அந்த பகவானுடைய தெய்வீக சக்தி புகுந்து அவங்கள ஆட்டு வைக்கிறது. அவங்க சும்மா ஆடுறதெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா நினச்சிக்கோங்க. சுவாமி வந்து ஆடுறதுங்கிறது சும்மா ஆடுறது கிடையாது. இந்த ஒவ்வொரு சப்தத்துக்கும் வந்து ஒவ்வொரு மந்திரங்களுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் ஒரு சக்தி இருக்கோ அது மாதிரி தமிழில் நம்ம சொல்லக்கூடிய எப்படி இந்த வான் அந்த வெளியே தொடச்ச போய் அது மழையாக கொட்டுதோ அது மாதிரி இந்த தமிழ். இதில் இன்னொரு விசேஷம் கேட்டிங்கன்னா தெரியாத மொழியில் நம்ம கேட்குறத விட தெரிஞ்ச மொழியில் நம்ம ஒரு பாடல்களையோ மந்திரங்களையோ கேட்கும் பொழுது நம்மளே அறியாமல் அதை உள்வாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து கருப்பண்ணசாமி வந்த பொழுது உண்மையாக உடம்பெல்லாம் வந்து புல்லரிசிச்ச அந்த சின்ன பையன் அவருடைய பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தம்பி முன்னாடி இல்லை, ஒரு பேப்பர் இல்லாமல் மொபைல் இல்லாமல் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கார். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். எத்தனை பாடல்கள், அத்தனை பாடல்களும் வந்து மனப்பாடமாக வச்சுக்கிட்டு வெறும் மனப்பாடம் மட்டும் இல்லை உணர்ச்சி பூர்வமாக போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அந்த பழனி முருகனுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால தான் அவர் பேரே பழனிசாமின்னு வச்சுருக்காங்க. பெற்றவங்கள் வந்து அவருடைய பிறப்பிலேயே வந்து அதை தெரிஞ்சுதான் முருகனே அந்த பேரை வச்சுருக்கான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுமே முருகன் பேரில் தான் இருக்காங்க. அவர் பழனிசாமி வாத்தியார் ஆச்சுங்களா, இணை வாத்தியார் வந்து ரங்கநாதன். ஏன்னா அவருக்கு மாமனார் தானே. ஏன்னா இந்த வள்ளி வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவோட குழந்தையாக தான் இருந்தான். சுந்தரவள்ளின்னு இருந்தான். அந்த சுந்தரவள்ளி தான் வந்து கலியுகத்தில் வந்து நம்பிராஜனுக்கு வந்து மகளா பிறந்து அந்த வள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் வந்து பறிஞ்சா. அதனால் அவருடைய மாமனார் தான் அவர். அந்த மாதிரி பகவான் அமைச்சு கொடுத்துருக்காரு. மெய்யரசு, அந்த ஒரு மெய்யரசு வந்து உண்மையாகவே வந்து அவர் அரசு தான். அவர் வந்து மெய்யிலேயும் அரசு தான், அது சொல்லுலேயும் அரசு தான், அவருடைய பாட்டுலேயும் அரசு தான். அவருக்கும் ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. அடுத்த அப்படி ஒரு பெரிய ஒரு இது பாருங்க, பம்பை வாத்தியம் வந்து பாலசுப்ரமணி, அவர் மணி தான். ஏன்னா பெரிய முருகன் 2 பேர் இருக்காங்க, பாலன் ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு பாலசுப்ரமணி. அவருக்கு ப்ளீஸ் கிவ் அ வெரி பிக் ஹேண்ட். முக்கியமாக அவர் பம்பை மட்டும் வாசிக்கல, கருப்பண்ணசாமி வந்த பொழுது அந்த கருப்பண்ணசாமிக்கே டஃப் கொடுத்தாரு அவர் பாட்டில். ஏன்னா அந்த கருப்பண்ணசாமிக்கு அந்த உக்கிரம் வரணும், அந்த கருப்பண்ணசாமியுடைய எனர்ஜியை உள்ளே ஏற்றிக்கணும்னா அதுக்கு அவருடைய பாட்டு வந்து ரொம்ப உக்கிரமாக ரொம்ப பண்ணினார். அந்த குதிரையில் அந்த பையன் வந்து உண்மையாகவே வந்து எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த காவல் தெய்வம் அவர் ரொம்ப அழகாக சொன்னார். எல்லையை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம் அது மாதிரி காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வம் கருப்பண்ணசாமியும் வந்து முருகனுடைய அவதாரம். வால்மீகி முனிவர் வந்து தபஸ் பண்ணிட்டு அவருடைய அந்த பில்லு இருக்கு இல்லையா, அருகம்பில்லு, அதை கிள்ளி போட்டார். அந்த தபஸ் முடிஞ்சு கிள்ளி போட்ட பொழுது அதிலிருந்து உதிச்சவர் தான் வந்து கருப்பண்ணசாமி கருப்பாய் இல்லையா, அப்படிப்பட்ட தெய்வம். இன்னொன்று சொல்லுவாங்க, வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்தவர் தான் கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி அது வரும். அதனால் அந்த கருப்பண்ணசாமியாக வந்த குழந்தைக்கு வந்து அந்த சமயத்துலேயும் நிறைய பேருக்கு வந்து இங்கே சுவாமி வந்து இந்த குதிரை மேலே வந்து நீங்கள் நினைக்காதீங்க, யானை மேலே நிற்கிறத விட குதிரை மேலே நிற்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான காரியம்.